ஹாய் குட்டி செல்லங்களா. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதையின் பெயர் உடைந்த காத்தாடி. பார்க்கலாமா? ஒரு அழகான கிராமத்துல ஆரவ் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு காத்தாடிகள்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பிரகாசமாக, தைரியமாக, வானத்திற்கு எதிராக உயரமாக பறக்கின்ற காத்தாடிகளை ரொம்பவும் பிடிக்கும். தாரோ மற்றவர்களைப் போல் கடையில் காத்தாடி வாங்குவதில்லை. அவன் சொந்தமாக உருவாக்கி விளையாடுவான். ஒரு நாள் அவனது கிராமத்தில் காத்தாடி விழா நடக்கவிருந்தது. அதற்கு ஆரவ் செய்தித்தாள், குச்சிகள் மற்றும் நூல் ஆகியவற்றிலிருந்து தைக்கப்பட்ட காத்தாடியுடன் கிராமத்திற்கு சென்றான். அவன் காத்தாடிகளை பறக்கவிடத் தொடங்கியவுடன் கூடி நிற்கும் மக்கள் அனைவரும் அவனை பார்த்து சிரித்தார்கள். அந்த காத்தாடி உடைந்து விடும், கடையில் வாங்கியதை போல எதுவுமே இல்லை. ஆரவ் காத்தாடி உயர்ந்து வானத்தில் பறந்தது. ஆனால் பின்னர் செயலிழந்து அது உடைந்து போனது. ஆரவ் சங்கடமாக வீட்டிற்கு நடக்க ஆரம்பித்தான். இதை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு வயதான மனிதர் அவனை நிறுத்தி, நான் பார்த்தது என்னவென்று உனக்கு தெரியுமா? உடைந்த காத்தாடியை அல்ல, தனது கனவை தன் கைகளாலே கட்டிய துணிச்சலான பையனை என்று சொல்லி அந்த முதியவர் ஆரவிற்கு பிரபலமான கண்டுபிடிப்பாளர்களை பற்றிய ஒரு புத்தகத்தை பரிசளித்தார். அந்த புத்தகத்தில் எடிசன், ரைட் பிரதர்ஸ், கல்பனா சாவ்லா போன்ற பிரபலமானவர்களை பற்றி எழுதியிருந்தது. அன்று முழுவதும் ஆரவ் தூங்காமல் அந்த புத்தகத்தை படித்து முடித்தான். பின்பு அவன் தனது உடைந்த காத்தாடியை எடுத்து காற்றை பற்றி படிக்க ஆரம்பித்தான். பின்பு காத்தாடியை பறக்கவிட தொடங்கினான். பல மாதங்களுக்கு பிறகு அடுத்த திருவிழாவில் ஆரவின் புதிய காத்தாடி பறந்தது. பறந்தது மட்டுமல்லாமல் மற்ற அனைவரின் காத்தாடியை விட உயர்ந்து வானில் நடனமாடியது. முன்பு சிரித்த அதே மக்கள் இப்போது ஆரவிற்காக கைதட்டினர். ஆரவ் சிரித்துக் கொண்டே சொன்னான், இது வெற்றி அல்ல, என்னுடைய விடாமுயற்சி என்று. எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும்